ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் புதுசாக மொபைல் வாங்க போகிறீங்கன்னா அதில் 8 GB ரேம், 12 GB ரேம், 16 GB ரேம் அப்படின்னு ரேம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 128 ஸ்டோரேஜு, அது 64 GB ஸ்டோரேஜு, 256 ஸ்டோரேஜு, அது இல்லாத 512 அந்த அந்த ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த மொபைலில் ஏன் இந்த டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது, இந்த டிஃப்ரென்ஸ்னால நம்ம மொபைலில் ஏதாவது மாற்றம் இருக்குமா, இல்லை எல்லாம் ஒரே மாரி தான் இருக்குமா, மொபைலோட பர்ஃபார்மன்ஸில் எல்லாம் ஒரே மாரி தான் இருக்குமா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலு வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ. எஸ்பிஓ பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா திருவண்ணாமலையில் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது. இவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த கோர்ஸ் மூலிமா உங்களுக்கு 4 months ட்ரைனிங் கொடுப்பாங்க. 4 months ட்ரைனிங் முடித்து லைஃப் டைம் இன்கம் கொடுப்பாங்க. அது இன்கம் பார்த்திங்கன்னா பெர் மந்த் 8,000 above இருக்கும். இந்த ஒர்க்கு பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் வேணும், என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் எனி டைம் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம பேசிக்காக என்ன நினைப்போம்னா, நமக்கு போதுமான ஜிபி ரேம் இருந்தால் போதும். 8 GB ரேம்னா 8 GB ரேம் இருந்தால் போதும், அதிகமாக தேவையில்ல, எல்லாம் ஒரே மாரி தான் இருக்கும். அதேமாரி ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா எனக்கு போதுமான அளவு ஸ்டோரேஜ் இருந்தால் போதும், 128 இருந்தால் போதும். நான் அதிகமாக ஸ்டோரேஜ்லாம் ஃபோட்டோ வீடியோலாம் எதுவும் இறக்க மாட்டேன், நார்மலாக ஸ்டோரேஜ் இருந்தால் போதும், அதிகமாக எதுவும் தேவைப்படாதுன்னு ஒரு சிலர் நினைப்பாங்க. ஆனால் இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா, நீங்கள் பேஸ் வேரியண்ட், அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு 8 GB ரேம் 128 ஸ்டோரேஜ் எடுக்கிறோன்னா அதில் இருக்கிற கேமரா குவாலிட்டிக்கும் அதுக்கு மேலே இருக்கிற வேரியண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் 12 GB ரேம் 256 ஸ்டோரேஜ் வேரியண்ட் இருக்குன்னு 2 வேரியண்ட் இருக்குது. 2 வேரியண்ட்டில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் இருக்கும் கன்ஃபார்மாக. ஃபஸ்ட்டு பேஸ் வேரியண்ட்டில் இருக்கிற இப்போ ஸ்டோரேஜ் டைப்புக்கும் ரேம் டைப்புக்கும், ஹையர் வேரியண்ட் இருக்க ஸ்டோரேஜ் டைப்புக்கும் ரேம் டைப்புக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது கன்ஃபார்மாக. இதில் மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பர்ஃபார்மன்ஸில் கன்ஃபார்மாக ப்ராசர் ஒன்றா ஒரே மாரி இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸில் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அது செகண்ட் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கேமரா. மெயினாக கேமரா உங்களுக்கு கன்ஃபார்ம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணுன்னா, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மொபைல் வாங்க போகிறீங்கன்னா அதே மொபைலில் அதர் வேரியன்ட்ஸ், இன்னொரு வேரியன்ட்ஸ் நீங்கள் கடைக்கார்ட்டே கேளுங்க, ரெண்டு கேமரா ஆன் பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கேமராவில் குவாலிட்டியில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இதில் இந்த வீடியோவில் மெயினாக சொல்ல வர போகிறது என்னென்னா, ஒரு நீங்கள் ரேம்க்கும் ஸ்டோரேஜுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ லோவர் ஸ்டோரேஜ் வேரியண்ட் இந்த வாங்குகிற மொபைலுக்கும் ஹையர் வேரியண்ட் வாங்குகிற மொபைலுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் வெறும் ரேம் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஸ்டோரேஜ் மட்டும் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நம்பி வாங்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது உங்களுக்கு. மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பர்ஃபார்மன்ஸில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதாவது கம்மியான வேரியண்ட்டில் கம்மியான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், ஹையர் வேரியண்ட் போனீங்கன்னா அதிகமான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதேமாரி கேமராவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கம்மியான வேரியண்ட் போனீங்கன்னா கம்மியான கேமரா குவாலிட்டி தான் கிடைக்கும். அதேமாதிரி ஹையர் வேரியண்ட் போனீங்கன்னா அதிகமான கேமரா குவாலிட்டி கிடைக்கும். இது உங்களுக்கு நம்ப முடியலனாலும் நீங்கள் லைவாக நீங்கள் கடையில் போனீங்கன்னா செக் பண்ணியே பாருங்கள். 2 வேரியண்ட்டை எடுத்து லைவாக கேமரா ஆன் பண்ணி பாருங்கள், ஆப்பு ஓப்பன் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஸ்பீடு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் மூலிமா நீங்கள் கன்ஃபார்மாக நீங்கள் நல்ல ஒரு மொபைல் சூஸ் பண்ணி மொபைல் வாங்க போவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.